வீர இந்து சேவா நியூஸ். மருத்துவ காப்பீடு இருக்கு ஆனா இல்ல. நாடகமாடும் தனியார் மருத்துவமனைகள் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்த மறுப்பு. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கோயம்புத்தூர் மாவட்டத்திலுள்ள தனியார் மருத்துவமனைகள் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பதாகவும் பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபடுவதாகவும் வீர இந்து சேவா அமைப்பு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளது. புகாரின் முக்கிய அம்சங்கள்: காப்பீட்டுத் திட்ட மறுப்பு. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சிகிச்சைக்கான கட்டணங்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு போதுமானதாக இல்லை என்பதால் பொதுமக்கள் காப்பீட்டு சிகிச்சை பெறுவதற்கு மறுக்கின்றனர். பணம் பறிக்கும் செயல். சில தனியார் மருத்துவமனைகள் குறிப்பிட்ட நோய்க்கு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் பொருந்தாது என்று கூறி பொதுமக்களை அலைக்கழித்து பணம் பறிப்பதாக புகார். ஆம்புலன்ஸ் மற்றும் புரோக்கர்கள் மூலம் நோயாளிகளை ஈர்த்தல். தனியார் மருத்துவமனைகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆம்புலன்ஸ் மூலமாகவும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள சில புரோக்கர்கள் மூலமாகவும் நோயாளிகளை மூளை சலவை செய்து தங்கள் மருத்துவமனைக்கு ஈர்க்கின்றனர். முறையற்ற சிகிச்சைகள். அறக்கட்டளை என்ற பெயரில் செயல்படும் பல தனியார் மருத்துவமனைகள் பொதுமக்களுக்கு முறையான சிகிச்சைகளை அளிப்பதில்லை. மருத்துவமனைகளின் பதில்: முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் மூலம் போதுமான வருமானம் இல்லாததால் தாங்கள் அதை செயல்படுத்துவதில்லை என்று மருத்துவமனைகள் கூறுவதாக புகார். வீர இந்து சேவாவின் கோரிக்கைகள். அறிவிப்பு பலகை கட்டாயம். அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் மருத்துவமனையின் முன்பகுதியில் பாமர மக்களும் எழுத்துக்கூட்டி படிக்கும் வகையில் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எந்தெந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்ற அறிவிப்பு பலகையை போர்க்கால அடிப்படையில் வைக்க வேண்டும். அங்கீகாரம் ரத்து. மேற்கண்ட அறிவிப்பு பலகையை வைக்காத தனியார் மருத்துவமனைகளின் அங்கீகாரத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். சுற்றறிக்கை வெளியீடு. மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கும் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சிகிச்சை குறித்த தகவல் பலகையை வைப்பதற்குரிய சுற்றறிக்கையை வெளியிட வேண்டும். வீர இந்து சேவா அமைப்பு மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக ஒரு மனுவையும் சமர்ப்பித்துள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஒரு மருத்துவர் என்பது பல உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள் தான் மருத்துவர். ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் அதுபோல் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு உயிருக்காக ஒரு காப்பீடு திட்டத்தை கொண்டு சூலூர் பகுதியில் உள்ள எல்ஜி மருத்துவமனையும் சூலூர் பகுதியில் உள்ள KMCH ஹாஸ்பிட்டலும் மேலும் கோவையில் உள்ள PST மருத்துவமனை 3 மருத்துவமனையும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை இல்லை என்ற அடிப்படையில் ஒரு உயிரை பறிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு முதல்வர் உத்தரவு கொடுத்தும் ஏன் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை இவர்கள் மருத்துவமனையில் செயல்படுத்துவதில்லை? அரசாங்கம் இவர்களுக்கு உரிய மருத்துவமனைக்குரிய இடத்திற்கு அரசு அவர்களுக்கு உறுதியளிக்கிறது. அதே போல் அவர்களுடைய மருத்துவமனை கட்டுவதற்கும் அரசாங்கம் சான்றளிக்கப்படுகிறது. அந்த மருத்துவக் கழிவுகள் கொண்டு செல்வதற்கும் அரசாங்கம் உரிய சான்றிதழ் கொடுத்து அவர்களுக்கு உரிய வகையில் செய்கிறது. ஆனால் அரசு காப்பீடு திட்டத்தை இவர்கள் ஏன் நடைமுறைப்படுத்துவதில்லை? மேலும் இவர்கள் அரசு நிலத்தை கூட ஆக்கிரமித்து மருத்துவமனைகள் கட்டியுள்ளார்கள். இது குறித்து நாங்களும் கோவை மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுத்துள்ளோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இந்த ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழக முதலமைச்சரால் கொண்டு வந்த மருத்துவ காப்பீடு திட்டம், இதை காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்ற கூறிய 3 மருத்துவமனைகள் மீதும் மாவட்ட ஆட்சியரும் சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்கள் மீது கட்டாயமாக நடவடிக்கை எடுத்து இந்த மருத்துவமனைகளை தடை செய்ய வேண்டும் என்று வீர இந்து சேவா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த எங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே.